உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. பிரபல யூடியூபர் மாரிதாஸ் மதுரையில கைது செய்யப்பட்டார். ஏன் கைது செய்யப்பட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். விஜய் கட்சி குறித்து அமைச்சரை பத்தி அவதூறாக பேசினார் என்ற ஒரு காரணத்தினால அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, விஜய் அவருக்கு சொல்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுகிறேன். அவர் முன்பு ஹீரோவாக நடிச்சு கொண்டு இருக்கும் பொழுதும் அவரோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல ரசிகர்களுக்காக அவர் சொல்லுகிற ஒரு கதை, தன்னை கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் தன்னை உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கணும். நதி போல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். அதில் நிறைய பேர் காரி துப்புவாங்க, கல்லு கொண்டு எறிவாங்க. அது பாட்டுல அந்த நதி போயிட்டு இருக்கு போல நம்மளும் நம்ம பாட்டுல போயிட்டே இருக்கணும்னு சொல்லுவாரு. என்னாச்சு அந்த பொறுமை என்னாச்சு? இப்போ விஜய் குறித்து அவதூறாக பேசினாங்க, அரசாங்கத்தை குறித்து அவதூறாக பேசுறான்னு சொல்லி மாரிதாஸை கைது பண்ணிட்டாங்க. முன்னாடி யூடியூபர் யுத்தரை கைது பண்ணிருக்காங்க. இன்னும் 5 வருடம் ஆட்சி முழுமையாக முடியல, இன்னும் 1 மாதம் கூட முழுமையாக முடியல, அதுக்குள்ள 2 யூடியூபரை கைது பண்ணி மிரட்டி இருக்காங்க. இது ஒரு தவறான அரசாங்கத்துக்கு இலக்கணமாக இருக்கிறது. அவங்க இந்த மாதிரி யூடியூபர் கைது செய்ததுனால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லா எதிர்கட்சிகளும் பொதுமக்கள் மீடியாக்கள் அப்படிதான் பேசுவாங்க. ஏன் அவங்களை கைது செய்யணும்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க.